ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா பூரி சேகப்பா உப்பி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அக்டோபர் 30 எங்களுக்கு 25th ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் நான் காலையில் பீட்ரூட்டில் பூரி செஞ்சேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு, அம்மா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சமையல் பண்ணுறேன்னு இறங்கிட்டா. சரி, ஓகே, நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எப்பயுமே கல்யாண நாளாக அவ்வளோவா கொண்டாட மாட்டார் எங்கள் வீட்டுக்காரர். ஸோ 25th ஆனிவர்சரினால சரி வந்தார். இந்த 25th ஆனிவர்சரியே நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அக்கா மட்டும் தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அக்கா கூட மாமா, எங்கள் தம்பிலாம் வருவாங்கன்னே நினச்சி பார்க்கல. அதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு, தேர்ஸ்டேன்றதுனால லீவ் போட்டு வந்திருக்காங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எங்கள் லைஃப்பில் நானும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி ஒரு பிறந்த நாள் கல்யாண நாளுக்குலாம் நாங்கள் எதுக்குமே கேக் கட்டிங்லாம் பண்ணதே கிடையாது. இது எங்கள் அக்கா வந்து என் பொண்ணுக்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த கேக்லாம் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் கேக் ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் பாருங்க, கையை அழுக்காக்காம என் கையாலேயே ஊட்டி விட்டுருப்பாரு. அதை நினைச்சு எல்லாருமே சிரிப்பு வந்துடுச்சு. இந்த நாங்க போட்டிருக்க 2 ட்ரெஸ்ஸுமே எங்க அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. எப்பயுமே எனக்கு அக்கா தான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தான் இந்த ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் கல்யாண நாள் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்ப்பே பார்க்கல. தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தான் எங்கள் வீட்டுக்காருக்கு. எங்கள் மாமாவும் அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சஷ்டி முடிஞ்சு மறுநாள் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் எனக்கு கல்யாணம் வந்துச்சு. அக்கா வந்து எனக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் வந்து வெளியில பார்த்தீங்கன்னா வேல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார கையில் கொடுத்தது. இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கோவில்ல ஓம்னு மணி அடிச்சது. இதுவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளா வேல் வாங்கணும், ஆனா நான் வாங்காம எனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்தா, இல்ல ஒரு கோவில்ல இருக்கும்போது யாராவது கொடுத்தா வேல், எனக்கு அது என்னமோ முருகர் கொடுத்தா மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கேன். சரி, நான் நினைச்ச மாதிரியே அது எனக்கு கல்யாண நாள் அப்ப சஷ்டி முடிஞ்ச 2வது நாள் எனக்கு இந்த வேல் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. முருகர் கையால கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பொண்ணுதான் சமைச்சதுதான் சொன்னேன் இல்லையா. சாப்பாடு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் கூட்டு பண்ணியிருந்தா. எங்க ஹஸ்பண்ட்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு பால் கிளம்பிட்டாரு. அப்புறம் நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து கும்பலா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நானு, அக்கா, தம்பி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப என் தம்பி சொன்னா, தரையில உட்காந்து கை பின்னாடி கட்டி தரையை தொட முடிஞ்சா நம்ம உடம்பு ஃபிட்டா இருக்குக்கா, தொப்பை இல்லாம கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா. நானும் அக்காவும் ட்ரை பண்ணோம். முடியல, என்னால ஆளை விட்டுறா சாமின்னு எந்திரிச்சிட்டேன். இந்த கல்யாண நாள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.